இந்த நியூ ஃபினான்ஷியல் இயர் 2025-26 அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட மந்த்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இருக்கிறதுலயே பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எது அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றதுக்கும் இந்த சேல்ஸ் டேட்டா உண்மையிலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில ஓவராலா இந்த ஏப்ரல் 2025ல 91,791 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் மந்த்ல மார்ச் மந்த்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பஜாஜ் அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல டிவிஎஸ், தேர்ட் பிளேஸ்ல ஓலா, ஃபோர்த் பிளேஸ்ல ஏத்தர், ஃபிஃப்த் பிளேஸ்ல ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப டோட்டலா மாறி இருக்கு இந்த 1 மந்த்லயே. இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் மந்த் ஏப்ரல்ல அப்படி எந்தெந்த நிறுவனம் இந்த மந்த்ல ஹையஸ்ட் சேல்ஸ் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற A to Z டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். டாப் சேல்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து லான்ச் பண்ணியிருந்த டிவிஎஸ் iQube அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த டிவிஎஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. அதுவே இந்த மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. இந்த டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இந்த மந்த் மட்டும் 19,736 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து இதுவரைக்கும் டிவிஎஸ் iQube அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வச்சு இந்த அளவுக்கு சேல்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் நிறுவனம். இந்த டிவிஎஸ் நிறுவனம் ஓவரால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் ஷேர்ல 22% எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷேரை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் iQube எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சேல்ஸான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் ஏப்ரல் மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட 19,709 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய ஓலா S1 Air, S1 Pro, S1 X அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லோலேருந்து ஹையஸ்ட் வேரியண்ட் வரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓலா நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ணியிருந்த எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பற்றியுமே நம்ம சேனல்லையே ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓலா நிறுவனம் இந்த ஏப்ரல் மந்த்தில் கிட்டத்தட்ட 21% ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல மூணாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்திலிருந்து லான்ச் பண்ணியிருந்த பஜாஜ் சீடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த பஜாஜ் நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த பஜாஜ் சீடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டை வச்சு இந்த அளவுக்கு சேல்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த பஜாஜ் சீடாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,001 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இந்த மார்ச் மந்த்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் ஷேர்ல இந்த நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% ஆஃப் சேல்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நாலாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் ஏத்தர் 450X அப்படிங்கிற மாதிரி கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேருந்து ஏத்தர் ரிட்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வரையும் பல வேரியண்ட்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஏத்தர் நிறுவனம் தான் இந்த ஏப்ரல் மந்த்ல கிட்டத்தட்ட 13,167 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ஓவராலா சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏத்தர் நிறுவனம் ஓவரால் மார்க்கெட் ஷேர்ல கிட்டத்தட்ட 14% ஆக்குபை பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த ஹீரோ நிறுவனத்திலேருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ விடா அப்படிங்கிற நேமில் பல வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேரியண்ட்டை வச்சு தான் இந்த ஏப்ரல் மந்தில் கிட்டத்தட்ட 6,123 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ஓவராலாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மார்க்கெட் ஷேரில் கிட்டத்தட்ட 7% ஆஃப் சேல்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 6வது பிளேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையும் பல வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இதுவரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த நிறுவனம் இந்த ஏப்ரல் மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட 4000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் ஓவரால் மார்க்கெட் ஷேர்ல 4% ஆஃப் ஷேர்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் ஏப்ரல் மந்த்ல 1449 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிகாஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையும் ஏப்ரல் மந்த்ல 1311 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையும் மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏப்ரலில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது மார்ச் மந்தில் 842 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1306 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் சேல்ஸ் லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்திலேருந்து ரிவர் இண்டி அப்படிங்கிற நேமில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ரீச்சும் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வச்சு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஏப்ரல் மந்த்ல 785 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை ஓவராலா சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த டாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் லிஸ்ட்ல டாப் 4 பிளேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் மட்டும்தான் கிட்டத்தட்ட 78% ஆஃப் ஓவரால் மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம், அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம், அண்ட் தென் ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம், இந்த 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனமும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% ஆஃப் ஓவரால் மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிச்ச எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 22% சேல்ஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த சேல்ஸ் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது டாப் 4 ஆர் 5 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு அதிகப்படியான சேல்ஸை ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வாங்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட், அதாவது கஸ்டமர்ஸு அதிக ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடியது பிராண்டடை நோக்கி தான் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடிய நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தையும் மக்கள் அதிகம் விரும்புகிறதாகவும் இதை வச்சு நமக்கு தெரிய வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் யாராவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றியுமே நம்ம சேனல்லையே ஆல்ரெடியே ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடுறோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் யாருக்காவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போடுற மாதிரி, அதாவது மேரேஜாக இருக்கட்டும் இல்லை ஊர் திருவிழா அண்ட் தென் எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலுமே நம்ம ஒரே மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய டிஷர்ட்ஸ் போட்டு பார்த்துருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.